رمضان فرصة العمر ونور في مدى الدهر. அல் குர்ஆனும் நபிமார்களும் ரமதான் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். அனுசரணை வழங்குவோர் ரமதான் காலங்களில் உங்கள் இஃப்தாருக்கு தேவையான ஃபலூடா, ஆமன் மில்க், நியூட்ரில்லா மில்க் உட்பட இயற்கையான சகல ஜூஸ் வகைகளையும் வழங்கும் இலக்கம் 2 ஹைட் வீதி, பம்பலப்பட்டி, கொழும்பு 4 அமைந்துள்ள வாவ் ஸ்பைஸ் நிறுவனத்தார். போன் 077667288. அல் குர்ஆனும் நபிமார்களும் வழங்குபவர் திஹிவளை ஜாமியா அல் இமாம் அல் அஷ்அரி அரபு கல்லூரியின் தலைவரும் ஷரியா துறை பட்டதாரியுமான மௌலவி அஷேக் அஷ்ரப் மஹ்தூம் அல் ஃபாசி அல் அஷ்அரி அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸ்ஸஹாபத்திஹி த்தய்யிபீன அத்தாஹிரீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனும் நபிமார்களும் தொடர் நிகழ்ச்சியினூடாக மற்றுமொரு முறை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தொடரிலும் சூரத்துல் ஹதீதுடைய சில வசனங்களையே கவனிப்போம். யஅலமு மா ஃபில் அர்தி வமா யஹ்ருஜு மின்ஹா. அல்லாஹு தஆலா அனைத்து விடயங்களையும் நன்கறிந்துள்ளான். பூமியினுள் நுழைந்து மறைந்திருக்கும் தாவரங்களின் வித்துக்கள், மரணித்தவர்களின் உடல்கள், தங்கம், வெள்ளி போன்றவற்றையும் அல்லாஹ் நன்கறிந்துள்ளான். அவ்வாறே அவன் பூமியிலிருந்து வெளிப்படும் தாவரம் போன்றவைகளையும் நன்கறிந்தவனாவான். வமா யன்ஸிலு மினஸ் ஸமாஇ வமா யஅருஜு ஃபீஹா. மேலும் அவன் வானத்திலிருந்து இறங்கக்கூடிய மலாயிக்காமார்கள், மலைத்துளிகள் போன்றவற்றையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாவான். அதுபோன்று பூமியிலிருந்து வானத்தின்பால் செல்லக்கூடிய மலாயிக்காமார்கள், மேலும் வானமளவில் உயர்த்தப்படும் நல்ல மட்களையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாவான். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். நீங்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் உங்களை நன்கறிந்தவனாவான். அவனுக்கு எந்த ஒரு விடயமும் மறைந்துவிட மாட்டாது. இந்த வசனத்திலே உள்ள வஹுவ மஅக்கும் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹு தஆலா மனிதர்களுடன் கலந்து மனிதர்களுக்கு எவ்வாறு இடங்கள் அவசியமோ அவ்வாறு உள்ளான் என்று விளக்கம் கொள்ளப்பட மாட்டாது. எனவே இவ்வாறான முறையில் இந்த வசனத்துக்கு விளக்கமளிப்பது சில முஹ்கமான வசனங்களை மறுப்பதற்கு சமனாகும். முன்னைய தொடர்களில் அல்லாஹுவை பற்றி தெளிவுபடுத்தியுள்ளோம். அல்லாஹுக்கு உடல் தன்மை இல்லை, தோற்றம் இல்லை. அவன் எந்த படைப்பினமின் பக்கமும் தேவை காண மாட்டான். உடல் தன்மையுள்ள ஒன்றுதான் இடத்தின்பால் தேவை காணும் என்ற விடயங்களையும் நாம் தெளிவுபடுத்தி காட்டினோம். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். அல்லாஹு தஆலாவுக்கு எந்த விடயமும் மறைந்து விட மாட்டாது. அவன் அனைத்தையும் பார்க்கின்றான். அவனுடைய பார்வை எனும் தன்மை படைப்புகளுடைய பார்வைகளை போன்றது அல்ல. நாம் பார்ப்பதற்கு கண்ணிலே உள்ள கருவிழி அவசியமாகும். கருவிழி இல்லாமல் எம்மால் பார்த்துவிட முடியாது. மேலும் வெளிச்சத்திலே உள்ள பொருட்களைத்தான் எம்மால் பார்வையிட முடியும். இருளிலே உள்ள பொருட்களை எம்மால் பார்வையிட முடியாது. மேலும் எமக்கு வலப்பக்கத்தை பார்க்கும் பொழுது இடப்பக்கம் எமது பார்வையை விட்டும் மறைந்துவிடும். அவ்வாறுதான் எமக்கு இடப்பக்கத்தை நாம் பார்வையிடும் பொழுது வலப்பக்கம் பார்வையை விட்டும் மறைந்து விடுகின்றது. மேலும் எமது கண்களுடன் சேர்ந்து மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை எம்மால் பார்வையிட முடியாது. இவ்வாறுதான் அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய பார்வையை வைத்துள்ளான். ஆகவே படைப்புகள் பார்ப்பதற்கான நிபந்தனைகள் அல்லாஹுடைய பார்வை எனும் தன்மைக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலாவும் அவனுடைய பண்புகளும் அவனுடைய படைப்புகளுக்கு எந்த விதத்திலும் ஒப்பானதல்ல. லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹு தஆலா
அனைத்து வஸ்துக்களுக்கும் உரித்தாளன் ஆவான். وَإِلَى اللَّهِ تُرْجَعُ الْأُمُورُ. இந்த துனியாவுடைய காலம் நிறைவுக்கு வந்து கியாமத்து நாள் உருவாகி கேள்வி கணக்குக்காக வேண்டி நிறுத்தப்படுவோம். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுடைய முடிவையும் அழகான முடிவாக்கி வைப்பானாக. யூலிஜுல் லைல ஃபின்-நஹாரி வ யூலிஜுன் நஹார ஃபில்-லைல். அல்லாஹு தஆலா பகலிலே இரவை நுழைவிக்கின்றான். இப்பொழுது இரவு குறைந்து பகல் விசாலமடைகின்றது. மேலும் அவன் இரவிலே பகலை நுழைவிக்கின்றான். இந்த நேரத்தில் பகல் குறைந்து இரவு விசாலமடைகின்றது. வஹுவ அலீமும் பிஸாத்திஸ் சுதூர். அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய உள்ளங்களில் உள்ளவைகளை நன்கறிந்தவனாவான். அல்லாஹு தஆலா கூறியுள்ளான், وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. அல்லாஹு தஆலா மனிதனை நன்கறிந்தவனாவான். மனிதன் தன்னை பற்றி அறிந்ததை விடவும் அல்லாஹ் அவனை பற்றி முழுமையாக அறிந்துள்ளான். மேலும் அவனுக்கு எந்த ஒரு விடயமும் மறைந்துவிட மாட்டாது. அல்லாஹு தஆலா மக்காவிலே வாழ்ந்த சில முஷ்ரிக்கீங்களுடைய நிலைமையை பற்றி அல் குர்ஆனிலே கூறியுள்ளான். அவர்களுக்கு மத்தியில் இறை நிராகரிப்பான விடயங்களை பற்றி பேசும் பொழுது கூறுவார்கள், அல்லாஹு தஆலா கேட்காமல் இருப்பதற்காக வேண்டி உங்களுடைய சத்தங்களை குறைத்துக் கொள்ளுங்கள், இரகசியமாக பேசிக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கின்றான். وَأَسِرُّوا قَوْلَكُمْ أَوِ اجْهَرُوا بِهِ إِنَّهُ عَلِيمٌ بِذَاتِ الصُّدُورِ. நீங்கள் இரகசியமாக பேசினாலும் பரகசியமாக பேசினாலும் அவைகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா நன்கறிந்தவனாவான். அல்லாஹு தஆலா வானத்தில் உள்ளவைகள் அனைத்தையும் அறிந்துள்ளான், பூமியில் உள்ள அனைத்தையும் அறிந்துள்ளான், பூமிக்கு கீழால் உள்ளவைகளையும் அல்லாஹு தஆலா நன்கறிந்தவனாவான். அவனை விட்டும் எந்த ஒன்றும் மறைந்துவிட மாட்டாது. இன்ஷா அல்லாஹு தஆலா நாளைய தொடரில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. رمضان فرصة العمر ونور في مدى. நேர்கள் இதுவரை அல் குர்ஆனும் நபிமார்களும் ரமலான் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கியவர் திஹிவளை ஜாமியா இமாம் அல் அஷ்அரி அரபு கல்லூரியின் தலைவரும் ஷரியாத் துறை பட்டதாரியுமான மௌலவி அஷேக் அஷ்ரப் மஹ்தூம் அல் ஃபாசி அல் அஷ்அரி அவர்கள்.